ஹாய் ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூபிஎஸ்சியோட இந்த புது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, லைவில் இருக்குது. ஸோ டைம் கம்மியாக இருக்குது. ஸோ அதை எப்படி நீங்கள் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்போ இந்த புது அப்ளிகேஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா பழைய அப்ளிகேஷனில் இருந்த லூப் ஹோல்ஸை வச்சு நிறைய பேர் மால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி அதில் இருக்கிற எரரெல்லாம் கரெக்ட் பண்ணி இப்போ புதுசாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆர் இந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை யூபிஎஸ்சி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம அந்த அப்ளிகேஷனை எப்படி டீட்டெயில்டாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ யூபிஎஸ்சி வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா லாகின்ல ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே பண்ண வேண்டியது ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று நீங்கள் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களோட லாகின். யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் லாகின். பழசு இதுக்கு முன்னாடி பண்ண ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இங்கே வேலிட் கிடையாது. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ண போகிறீங்க. ஸோ யூ வில் பி ஸ்டார்டிங் வித் திஸ் பாயிண்ட், கிரியேட் அன் அக்கௌண்ட் ஆர் லாகின். இப்போ இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் டிக்ளரேஷன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரொசீட் ஃபார் அக்கௌண்ட் கிரியேஷன். இதில் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்காக உங்களோட இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கேட்பாங்க. ஸோ இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி ப்ளஸ் அதே இமெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த கேப்சா போட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் உங்களோட மொபைல் நம்பர். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ண போகிறீங்களோ உங்கள் கையில் இருக்கக்கூடிய பெர்மனன்ட் மொபைல் நம்பரை இங்கே யூஸ் பண்ணுங்கள். அந்த மொபைல் நம்பர் அண்ட் அகைன் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதுக்கும் கேப்சா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பேஸ் பண்ணி பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். பாஸ்வேர்ட் ஜென்ரலாக நார்மலாக மற்ற எல்லாத்துக்கும் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான். ஆல்ஃபா நியூமரிக் ப்ளஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் 8 நம்பர்ஸ் மினிமம் இருக்கணும். அந்த எல்லா பேசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்க அப்படின்னா யூ ஹாவ் கிரியேட்டட் யுவர் லாகின். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதை போட்டிங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு வந்துடும். இப்போ பேசிக்காக ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் உள்ள என்டர் பண்ண போகிறோம். சரி, இப்போ அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாகின் க்ரியேட் பண்ணிட்டீங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ திரும்பி வெப்சைட்குள்ளே எப்படி என்டர் ஆகிறது அப்படின்னா, லாகின். ஆல்ரெடி யூ ஆர் அ யூசர். அதனால் உங்கள் லாகினுக்கு போனீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் போட்டால் போதும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. உங்கள் மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா இந்த கேப்சா என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா யூ வில் கம் டு திஸ் பேஜ். ஒன்ஸ் அகெயின் திரும்பி இதே இடத்துக்கு வந்துடும். இதுக்கு முன்னாடி லாகின் கிரியேட் பண்ணுற இடம் இப்போ மேனேஜ் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ மேனேஜ் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க போகிறீங்க. ஓகே? ஸோ இப்போ அதுக்குள்ளே போனீங்கன்னா பேசிக்காக எப்படி ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ ப்ரைமரி டேட்டா உங்களோட நேம் ஃபில் பண்ணுறது என்ன ப்ரொசீஜர்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நார்மலாக எல்லாருக்கும் ஒரு சிங்கிள் வேர்ட் நேமாக இருக்கும் அல்லது 2 லெட்டர் இருக்கும். இப்போ நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா 3 லெட்டர் இருக்கும். அதாவது நேமுக்கு நடுவில் இனிஷியல் இருக்கிற மாதிரி, இல்லை 3 வேர்ட்ஸில் இருக்கிறது. ஸோ அதுக்கெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜரை இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, இங்கே சாம்பிள் அவங்க கொடுத்துருக்குது. சுரேஷ் பிரசாத் சிங் அப்படின்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நேம் சுரேஷ், மிடில் நேம் பிரசாத், லாஸ்ட் நேம் சிங். இவ்வளோதான் ப்ரொசீஜர். இன்கேஸ் 2 தான் இருக்குது, ரோஹித் குமார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் ரோஹித், குமாரை லாஸ்ட் நேமில் போடணும், மிடில் நேமில் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே? சிங்கிள் நேம் பாருங்கள், திவ்யான்னு ஒரு நேம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் நேமில் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். மிடில் லாஸ்ட்டை சும்மா விட்டுறலாம். இனிஷியல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இனிஷியல்ஸை நீங்கள் உங்களோட லாஸ்ட் நேம் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேமில் இனிஷியல்ஸை போடுங்க. திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ஃபில் யுவர் நேம். நெக்ஸ்ட்டு ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், கார்டியன் இருந்தால் கார்டியனோட நேம். இதெல்லாம் ஜென்ரலாக நார்மலாக நீங்கள் ஃபில் பண்ணக்கூடிய டேட்டா. ரெகுலராக இதுக்கு முன்னாடி எப்படி ஃபில் பண்ணீங்களோ அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ரிவ்யூ. இதை கொடுத்துட்டு உங்கள் டேட்டாலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா இந்த கன்ஃபர்மேஷன் கேட்கும். நீங்கள் கொடுத்த என்ட்ரி எல்லாத்தையுமே ஒரு டேபிளர் காலத்தில் நேம் என்ன, மிடில் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர் என்ன, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் இதெல்லாம் வரும். இதில் எல்லா டேட்டாவும் ஸ்பெல்லிங் உட்பட எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அது இதுக்கு போய்டும். ஃபஸ்ட்டு பார்ட் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அடுத்த டேட்டா உங்களோட ஆதார் ஆத்தென்டிகேஷன். ஓகே? நீங்கள் ஆதாரை பேஸ் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணலாம். அப்படி ஆதார் இல்லைன்னா வேறு ஐடி கார்டு மூலயமாவும் நீங்கள் ஆத்தென்டிகேட் பண்ணலாம். ஹேஸ்
ஆதார் கார்டு பீன் இஷ்யூட் டு யூ அப்படின்னா நீங்கள் எஸ் ஆதார் கார்டு இஷ்யூட் அண்ட் கன்சென்ட் டு ப்ரொசீட் வெரிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆதாரை பேஸ் பண்ணி வெரிஃபை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மற்ற ஐடி கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். லைக் டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஆதார் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு எஸ் கொடுத்துருங்க. இன்கேஸ் நீங்கள் ஆதாரை யூஸ் பண்ணலைன்னா இதுதான் ப்ரொசீஜர். ஐ டு நாட் வாண்ட் டு ப்ரொசீட் வித் ஆதார் வெரிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் மற்ற ஐடி கார்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஐடென்டி கார்டு ரெகக்னைஸ்டு பை யூபிஎஸ்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஆதாரை ப்ரூஃபாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை இங்கே ஃபில் பண்ணிங்கன்னா ஓடிபி உங்களுடைய ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைலுக்கு வரும். இப்போ இங்கே பாயிண்ட் என்னென்னா, மேக் ஷுர் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிற மொபைல் நம்பரும் உங்கள் ஆதார் நம்பரும் ப்ராப்பராக லிங்க் ஆகிருக்குங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில இடத்துல உங்களோட ஆதார் பேஸ்டு ஓடிபி வீட்டில் பேரண்ட்ஸுக்கு, அப்பாவுக்கோ கார்டியனுக்கோ போகலாம். அப்படி இருந்துச்சுன்னா இங்கே கொஞ்சம் சிக்கலாக இருக்கும், ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணிட்டு கேப்சா போட்டிங்கன்னா எஸ் ஆதாரை நீங்கள் ஒரு ஐடென்டிட்டியாக பேஸ் பண்ணி வெரிஃபை பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆதார் டீட்டெயில்ஸ். நீங்கள் கொடுத்த எல்லாத்தையுமே இதில் ஆதார் பேஸ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகிருக்கும். எஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் அகெயின் செட் பண்ண எல்லா டேட்டாவும், இந்த டேட்டா எல்லாம் ஆதார்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த்து, லொக்காலிட்டி, பின்கோடு, இந்த இதெல்லாம் அது எல்லாமே இந்த சைடில் லிஸ்ட் ஆகிருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் எஸ் நீங்கள் ரிவ்யூ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அடுத்த பேஜ் உங்களோட மெட்ரிகுலேஷன் போர்ட் ப்ரொஃபைல், உங்களோட ஸ்கூலிங்ஸ் என்ன, அதை பேஸ் பண்ண டேட்டாவை ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இதில் இந்த வாட்டி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதர் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் 10th ஸ்டாண்டர்ட் இன் இந்தியா ஆர் அவுட் சைடு இந்தியா, ரெண்டு விஷயம் ஃபில் பண்ணணும். இந்தியானா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அவுட் சைடு இந்தியானா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இது இட் இஸ் ஃபார் இந்தியா. இந்தியான்னு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது இந்த பேஜுக்கு வரும். பேசிக்காக எல்லாருக்கும் இருக்கிற அதே டேட்டா தான். எந்த ஸ்டேட்டில், எந்த போர்டு, எந்த வருஷம், உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் நம்பர், ரோல் நம்பர், இது அத்தனையும் நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் நீங்கள் இங்கே எக்ஸ்ட்ராவாக இது வரைக்கும் பண்ணாததுன்னா, இங்கே UDISC கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் புதுசாக கேட்கும். இந்த கோடு வந்து ஒரு ஸ்கூலுக்கு கொடுக்குறது. இது நமக்கு தெரியாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கே செலக்ட் எஸ்ஆர்னோன்னு இருக்கிற இடத்துல நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா அடுத்த டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்கூல் நேம், எந்த ஏரியா, இதை கொடுத்தீங்கன்னா இந்த கோடை அதுவே உங்களுக்கு காமிச்சிரும். அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் நீங்கள் இந்தியா இல்லாமல் அவுட் சைடு இந்தியான்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். அந்த UDSI கோட் மட்டும் இருக்காது. ஆஸ் யூஷுவல் மற்ற எல்லாமே சேம். இதை கொடுத்துட்டிங்கன்னா யூ ஹவ் கம்ப்ளீட்டட் யுவர் 10th டேட்டா. 10th ஸ்டாண்டர்ட் டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இஃப் இட் இஸ் ரைட், எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் சேவ் அண்ட் கண்டினியூ, லாக் அண்ட் சப்மிட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டா இஸ் ஓவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட நேஷ்னாலிட்டி, ஸ்டேட்டு, மதர் டங், மேரிடைல் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் பர்சனல் டீட்டெயில்ஸ். இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் எங்கே, உங்களோட மொபைல் வாட்ஸ்அப் நம்பர் எங்கே, எந்த கண்ட்ரி, அட்ரஸ் ஆஃப் த பிளேஸ் ஆஃப் பர்த், இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். பிளேஸ் ஆஃப் பர்த்லேயும் வெதர் இந்தியாவிலையா அவுட் சைட் இந்தியாவிலையா அப்படிங்கிற ஆப்ஷனும் இந்த வாட்டி ஆட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லா டேட்டாவையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது பேரண்ட்ஸோட ப்ரொஃபைலுக்கு உள்ளே வருவாங்க. ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்குபேஷன், இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் இஸ் ரெக்வயர்ட்னா இப்போது இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது. அதே மாதிரி மதருக்கு, அப்பா அம்மாவோட டேட்டாஸ் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த டேட்டா ஒன்ஸ் அகெயின் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா எண்டில் சப்மிட் இருக்கும். யூ கேன் சப்மிட் இட். நெக்ஸ்ட்டு கேஸ்ட், OBC, SC ST, ஜென்ரல், இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இன்கேஸ் SC அப்படிங்கிற கேட்டகரியை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பர், இஷ்யூவிங் அத்தாரிட்டி, என்ன டேட்டில் இஷ்யூ பண்ணது, அப்புறம் அது போக என்ன கேஸ்ட்டு, இஷ்யூ அத்தாரிட்டி, இந்த பேசிக் டேட்டாஸ் மட்டும்தான் கேட்கும். சென்ட்ரல் லிஸ்ட்டில் சீரியல் நம்பர் ஆஃப் த கேஸ்ட் கேட்கும். இது எப்போவுமே நம்ம ஃபில் பண்ணுறது தான். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிங்க்கை ஆட்டோமேட்டிக்காக அது சென்ட்ரல் லிஸ்ட்டில் SCயில் அந்த கேஸ்ட் என்னவோ அந்த நம்பர் கிடச்சிரும். அதையும் என்டர் பண்ண வேண்டியதான். புதுசாக இதில் எந்த சேஞ்சும் பெருசாக கிடையாது. இதை என்டர் பண்ணிக்கலாம். இதே ப்ரொசீஜர் தான் STக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். ரெண்டு இடத்துலையுமே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சூஸ் ஃபைலுங்கிற ஆப்ஷனில் நீங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது OBC.
உள்ளதிலே சிக்கலான வேலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு ஓபிசி பார்ட்டை வந்து ஃபில் பண்ணுறது தான் கொஞ்சம், ஏன்னா அதில் தான் அடிஷ்னல் டேட்டாஸ் நிறைய கேட்டிருப்பாங்க. இதுலேயும் பேசிக்காக அங்கே பார்த்த அத்தனை டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. வெதர் நீங்கள் க்ரீமி லேயராக இருந்தால் என்ன, இல்லாட்டி எஸ் ஆர் நோ இதை செலக்ட் பண்ணும்போது வர சேஞ்சஸ். க்ரீமி லேயர்னால் வேறு பேசிக்காக எந்த அப்லோட்ஸும் இருக்காது. இன்கேஸ் நான் க்ரீமி லேயர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணணும், இந்த காலம் ஓப்பன் ஆகும். பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ், அவங்களோட பேன் ஆதார் போத் ஃபார் மதர் ஃபாதர் 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரோட பேன் நம்பரை என்டர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இந்த டேட்டாஸ் நீங்கள் இது வரைக்கும் கொடுத்தது ஒன்ஸ் அகெயின் எப்பவும் போல் காட்டும். எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கிவ் சப்மிட். ஆஃப்டர் தட் டிசபிலிட்டி ப்ரொஃபைல். இப்போ இதுக்கப்புறம் நேராக டிசபிலிட்டி ப்ரொஃபைலுக்கு போயிட்டோம். ஏன்னா இந்த ஓபிசி அனெக்ஷர் உங்களுக்கு பின்னாடி வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனோட ஃப்ளோவில் நெக்ஸ்ட் வருது டிசபிலிட்டி ப்ரொஃபைல். இப்போ நீங்கள் டிசேபிளா இல்லையா, இதுலேயும் ஒரு சேஞ்ச் இருக்குது. இதுக்கு முன்னாடி வெதர் எஸ் ஆர் நோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டிசேபிள்டுனா எஸ்ன்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே என்னென்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கலாம், நோனும் கொடுக்கலாம். நோன்னு கொடுத்தா இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன ஓப்பன் ஆகும் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது யூபிஎஸ்சி எக்ஸாமில் நீங்கள் எஸ் கொடுத்து போஸ்டிங்ஸ் எதுவும் வாங்கியிருக்கீங்களா, இல்லை எக்ஸாம் எதுவும் அட்டன் பண்ணியிருக்கீங்களாங்கிற அடிஷ்னல் ஆப்ஷன் இங்கே கேட்கும். அது ஒன்று எக்ஸ்ட்ராவாக வரும். அப்படி இன்கேஸ் எழுதியிருந்தால் அந்த டேட்டாவை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் இதில் பெரிய சேஞ்ச் கிடையாது. நோ அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நோன்னு வரும்போது எந்த பெரிய சேஞ்சஸும் கிடையாது. சிம்பிளாக எஸ், டிசேபிள்டா நோ அப்படின்ட்டு நீங்கள் போயிடலாம். இன்கேஸ் டிசேபிள்டுனா எந்தெந்த இடத்துல அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம், சர்டிஃபிகேட் நம்பர், இஷ்யூவிங் அத்தாரிட்டியோட அட்ரஸ் ப்ளஸ் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் சர்டிஃபிகேட்டையும் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ப்ரொசீஜர் வித் ரெஸ்பெக்ட் டு டிசேபிலிட்டி. அதுக்கப்புறம் ஜென்ரலாக உங்களுடைய அட்ரஸ் அந்த டேட்டாஸ் கேட்டிருப்பாங்க. பெர்மனெண்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதான். இதில் எந்த பெரிய காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது. ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, போஸ்ட் ஆஃபீஸ், பின்கோட், இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நார்மலாக கேட்டிருப்பாங்க. ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸில் அப்பாவோட அட்ரஸ் இன்கேஸ் தனியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் அப்பா விட்டு விலகி இருக்கீங்க, வேறு இடத்துல எங்கேயாவது தங்கியிருக்கீங்கன்னா அப்பாவுடைய அட்ரஸ் தனியாக கேட்கும். தென் மதர்ஸ் அட்ரஸ் அவங்களது, இது அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி கேட்குற டேட்டாஸ், அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் என்டர் பண்ண மொத்த டீட்டெயில்ஸும் மறுபடியும் லிஸ்ட் ஆகிருக்கும். ஒன்ஸ் அகெயின் இதை நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா எஸ், என்ட்ரி முடிஞ்சுது. இதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் ப்ரொஃபைல் முடிஞ்சதுக்கப்புறம் யூ ஆர் கம்மிங் டு யுவர் எஜுகேஷனல் ப்ரொஃபைல். ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம். அது இல்லாமல் இப்போ நீங்கள் அந்த கிராஜுவேஷன் வெதர் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் ஆர் வெதர் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் எக்ஸாம், யூபிஎஸ்சி எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இல்லையா? அந்த டிகிரி முடிச்சிருக்கீங்களா, இல்லை எழுதிட்டு இருக்கீங்களா, எப்பவும் கேட்குற அதே டீட்டெயில்ஸ் தான். செலக்ட் வேர் யூ கம்ப்ளீட்டட் யுவர் எஜுகேஷன், இந்தியாவா அவுட் சைட் இந்தியாவா, இது புதுசு. அது போக குவாலிஃபிகேஷன் லெவல், குவாலிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ், எங்கே ஸ்டார்ட் படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டி, எந்த காலேஜ், சப்ஜெக்ட், மேஜர் சப்ஜெக்ட் எது, ரோல் நம்பர் ப்ளஸ் மீடியம், இது எல்லாமே பேசிக் டேட்டாஸ். யூ கேன் ஈஸிலி என்டர். முடிச்சுட்டு ஆட் கொடுத்து அடுத்து நீங்கள் உங்களோட ஹையர் செகண்டரி அப்புறம் கிராஜுவேஷன் இது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண டேட்டா எல்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். எல்லா டேட்டாவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு யூ கேன் சப்மிட் இட். கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் ப்ரொஃபைல் வில் பி ஓவர். எஜுகேஷனல் ப்ரொஃபைல் முடிஞ்சதுக்கப்புறம் வில் பி என்டரிங் இன் டு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ். எம்ப்ளாய்டாக இருந்தால் யூ வில் பி ஆஸ்க் சர்டன் டேட்டாஸ். இல்லை நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வரீங்க, எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரியும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு சிம்பிளாக போயிடும். எம்ப்ளாய்டாக இருக்கிற பட்சத்தில் 2 ஆப்ஷன் இருக்குது, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அல்லது யூஆர் எம்ப்ளாய்டு வித் சம்ஒன். ஓகே, ஸோ அப்படின்னா இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படிங்கிற பட்சத்தில் என்னவா இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, அந்த டேட்டா என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ பாருங்கள், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆர் யூ செல்ஃப் எம்ப்ளாய்ட் இல்லை ஆர் யூ பீன் எம்ப்ளாய்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டா ஸ்டேட்டஸை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். இது போக எம்ப்ளாய்மெண்ட்டில் மற்ற என்ன கேட்குறாங்கன்னா, நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்ன, உங்களோட இன்கம் எப்போலேருந்து எப்போ வரைக்கும், பீரியட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் எம்ப்ளாய்டாக இருந்தால் செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு இந்த டேட்டா. இன்கேஸ் நீங்கள் யூ ஆர் எம்ப்ளாய்டு வித் சம் அதர் கம்பெனி, ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட அசோசியேட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில்
எம்ப்ளாயர் யார், என்ன டெசிக்னேஷன், உங்கள் மந்த்லி ரெனுமரேஷன், இன்னும் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிற பேசிக் டேட்டா தான் கேட்டிருப்பாங்க. என்ன வேலை செஞ்சீங்க, உங்கள் ஒர்க் ப்ரொஃபைல் என்ன. இதை தாண்டி மற்ற பெரிய காம்ப்ளிகேட்டட் டேட்டாஸ்லாம் எதுவும் இதில் கிடையாது. ரைட். ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ். ஆக்சுவலி இந்த காலம்லாம் வந்து உங்களுக்கு டாஃபில் கேட்குறது, டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்கள் இன்டர்வியூக்கு யூஸ் ஆகிற இடம். இதெல்லாம் ஃபில் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்பராக பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஃபைனல் இன்டர்வியூவில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த காலம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஃபில் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் வாங்கின ப்ரைஸஸ், மெடல்ஸ், ஸ்காலர்ஷிப், அப்புறம் பொசிஷன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்ஷன்ஸ், லீடர்ஷிப் ஹெல்ட் இன் த ஸ்கூல், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ், என்சிசி, இதில் ஏதாவது இருக்கீங்களா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மேக் ஷுர் யூ ப்ராப்பர்லி ஃபில் தட். என்ன இருக்கோ அதை மட்டும் போடுங்க. அடிஷ்னலாக ஏதாவது போட்டிங்கன்னா பின்னாடி இன்டர்வியூவில் அது உங்களை ரொம்ப பாதிக்கும். மேக் ஷுர் யூ ஃபில் தட் வெரி கரெக்ட்லி. இதில் ரொம்ப கரெக்டான டேட்டாவை பார்த்து கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ரீவியஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ப்ரொஃபைல். இதுக்கு முன்னாடி எத்தனை அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க, இதுக்கு முன்னாடி அப்பியர் ஆயிருக்கீங்கன்னா எஸ் ஆர் நோ. நோன்னா பிரச்சனை இல்லை, திஸ் வில் பி யுவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். எஸ்ன்னு கொடுத்துருக்கிற பட்சத்தில் எத்தனை அட்டெம்ப்ட்ஸ், இதுக்கு முன்னாடி எந்தெந்த இதில் எழுதியிருக்கீங்க, எந்த வருஷம், மெயின்ஸ் எழுதியிருக்கீங்களா, இன்டர்வியூ அப்பியர் ஆகிருக்கீங்களா அப்படிங்கிற டேட்டாஸ் கேட்பாங்க. உங்களுடைய ரோல் நம்பர் கேட்பாங்க. ஓகே, ரோல் நம்பர் எல்லாருக்கும் ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், நில்லுன்னு போடாதீங்க. ஓகேவா, ரோல் நம்பர் ஞாபகம் இல்லைன்னா நில்லுன்னு ஃபில் பண்ணாதீங்க. 6 0 ஃபில் பண்ணுங்க. 0 0 0 0 0 0 6 0 ஃபில் பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா நல்லுன்னு ஃபில் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷனை எடுத்துக்காது, அது எரர் அடிக்கும், காமிக்காது. ஓகேங்களா. ஸோ மற்றதெல்லாம் பேசிக்ஸ் தான். ஸோ அது ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸாம் ப்ரொஃபைல் வில் பி ஒர்க். இன்கேஸ் டிபார் பண்ணியிருக்காங்களா யூபிஎஸ்சி அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் பேசிக்காக எப்போவும் கேட்குற கொஸ்டின்ஸ், அதுலலாம் எந்த சேஞ்சும் இல்லை. தென் கம்ஸ் யுவர் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர். ஓகே, இது ரெகுலர் ப்ரொசீஜர்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது இந்த வாட்டி. உங்கள் ஃபோட்டோகிராஃப்லையும் சரி சிக்னேச்சர்லேயும் சில சேஞ்சஸ் இருக்குது. என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி நீங்கள் லைவ் ஃபோட்டோவும் எடுக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபில் எப்போ எடுத்தது, எந்த டேட்டில் ஃபோட்டோ எடுத்தது, உங்கள் நேம், இது ரெண்டும் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அப்லோட் பண்ணுறப்போ. அது மட்டும் பத்தாது. ஆக்சுவலி அது தேவையே இல்லை. நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோட்டோகிராஃபை மட்டும் அப்லோட் பண்ணலாம். பண்ணிவிட்டு ஃபைல் சூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு, நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவுக்கும் ஒரு லைவ் ஃபோட்டோ எடுப்பாங்க. லைவ் ஃபோட்டோவுக்கு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் மொபைல் கேமரா வச்சும் நீங்கள் எடுக்கலாம். இல்லை இன்கேஸ் நீங்கள் லேப்டாப்லேயே நல்ல கேமரா இருக்குன்னா உங்கள் லேப்டாப் பேஸ் பண்ணி எடுக்கலாம். ரெண்டுத்துக்குமே ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம், உங்கள் லைவ் ஃபோட்டோகிராஃபும் நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோகிராஃபும் மேட்ச் ஆகணும். ஸோ இப்போ இங்கே காமிச்சிருக்கிறது ஒரு சாம்பிள் ஃபோட்டோகிராஃப். இந்த சாம்பிளில் இருக்கிற சைஸ் இருந்தால் போதும். ஓகே, ஸோ கழுத்தெல்லாம் தெரியல பாருங்கள், ஒன்லி ஃபேஸ். 2/3 ஆஃப் த ஏரியா மினிமம் ஃபோட்டோகிராஃபில் ஃபேஸ் மட்டும்தான் இருக்கணும், மற்ற எதுவும் தேவையில்லை. இதே பேசிஸில் தான் நீங்கள் லைவ் ஃபோட்டோகிராஃபும் எடுக்கணும். லைவ் ஃபோட்டோகிராஃப் உங்கள் மொபைல்லையும் எடுக்கலாம், லேப்டாப்லையும் எடுக்கலாம். எடுத்து அதை அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ ஷுட் பி கிளியர். அப்படி இல்லாட்டி அதுவே ரிஜெக்ட் பண்ணிவிடும். அப்லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் திருப்பி ரீடேக் எடுத்துக்கலாம். ஓகே, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சேம் இஸ் வித் சிக்னேச்சர். சிக்னேச்சருக்கும் இந்த வாட்டி வேறு ஃபார்மெட் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் அந்த கொடுத்துருக்கிற டைமென்ஷனில் ஒரே ஒரு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுவீங்க. இப்போ 3 சிக்னேச்சர் போடணும். ஓகே, எப்பவும் போல் ஸ்கேன் பண்ணுறது தான். ஆனால் ஒரே ஒரு சிக்னேச்சர் ஒயிட் பேப்பரில் போட்டு பண்ணக்கூடாது. 3 சிக்னேச்சர் வரிசையாக பண்ணணும். பர்டிகுலர்ஸ் என்ன சைஸ் இருக்கணும், டைமென்ஷன் என்ன இருக்குங்கிறதெல்லாம் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் 3 சிக்னேச்சர் வரிசையாக ஸ்பெசிமன் சிக்னேச்சர் நீங்கள் போட்டு அதை தான் அப்லோட் பண்ணணும். இது ரெண்டு தான் ஃபோட்டோஸ்லையும் சிக்னேச்சர்லையும் உள்ள சேஞ்ச். இது எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிச்சிட்டிங்க. இன்னும் நம்ம யூபிஎஸ்சி அப்ளிகேஷனுக்குள்ளே போகலை, காமன் அப்ளிகேஷனை மட்டும்தான் முடிச்சிருக்கோம். பட் சக்ஸஸ்ஃபுல்லி அடுத்த ஸ்டெப்புக்கு போக தயாராகிட்டோம். ஒன்ஸ் யுவர் காமன் அப்ளிகேஷன் இஸ் ஓவர், உங்களோட நெக்ஸ்ட் போர்ட்டல் இந்த இடத்துட்டு வந்து நிற்கும். இந்த காமன் அப்ளிகேஷனும் முடிச்சாச்சுன்னா நவ் யூ ஆர் ரெடி டு அப்ளை ஃபார் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம். இப்போ இதை அப்ளை பண்ணும்போது ஆக்சுவலி இந்த போர்ட்டலுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நின்றுடும். அப்ளை அப்படிங்கிற காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யுவர் அப்ளிகேஷன் வில் ஓப்பன் நவ். ஓகேங்களா. இங்கே தனியாக எந்த டேட்டாவும் நீங்கள் ஃபில் பண்ண தேவை இருக்காது பெருசாக. ஏன்னா ஆல்ரெடி உங்கள் காமன் அப்ளிகேஷனில் எல்லா டேட்டாவையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க. இப்போ அது எல்லாமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும்.
ஸோ டைரெக்டாக கீழே போய் லாக் த காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு நீங்கள் கொடுக்க முடியாது. இந்த போர்ட்டல் வந்து டிசேபிள்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த காலம் இந்த இது வந்து டிசேபிள்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை பார்க்கணும். நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக யூ ஹாவ் டு வியூ ஒன்ஸ். எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வியூடுன்னு இது மாறிடும். மாறினதுக்கு அப்புறம் தான் இதுக்கு முன்னாடி இருக்கிறது, அதுக்கப்புறம் இது வியூடுன்னு ஃபுல்லாக மாறி எல்லாம் க்ரீன் டிக் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பட்டன் உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா யூ வில் கோ டு த நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸாமில் பேசிக்காக உங்களுக்கு உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டிகிரி என்ன எடுத்திருக்கீங்க, என்ன எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க கேட்கும் இல்லையா? யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் மட்டுமா, ஃபாரஸ்ட் சர்வீஸுமா, இல்லை ஃபாரஸ்ட் சர்வீஸ் மட்டுமா, இந்த ஆப்ஷன் கேட்குறது. அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு யூ கேன் லாக் யுவர் CAF. அதோட நெக்ஸ்ட் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அடுத்த பேஜுக்கு போயிடும். ஸோ இங்கே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? அது இல்லாமல் கேட்குற எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்கிங்க. காலேஜ் நேம், காலேஜில் எங்கே படிச்சிங்க, என்ன எதுங்கிற பேசிக் இருக்கும், அதையும் நெக்ஸ்ட் ரிவ்யூ. இது எல்லாமே நீங்கள் முன்னாடி அப்ளை பண்ணது தான். இங்கே டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. டிகிரி சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சிங்கன்னா ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபில் பண்ண டேட்டா எல்லாம் கரெக்டான ரைட் சைடில் வரும். பார்த்துக்கோங்க. ஸ்பெல்லிங்கு, டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா யூ ஹவ் கம்ப்ளீட்டட் யுவர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இது முடித்ததுக்கு அப்புறம் எத்தனை அட்டம்ஸ் கொடுத்துருக்கீங்க, என்னங்கிற டேட்டா இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. புதுசாக எதுவும் என்ட்ரி பண்ண தேவையில்லை. அது அப்படியே வரும். நெக்ஸ்ட் ரிவ்யூ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பேப்பர் இந்த அட்டம்ப்ட்டுக்கான என்ன செய்ய போகிறீங்க, என்ன மீடியம் மெயின்ஸ் எழுத போகிறீங்க, ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்ன, ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்ன லாங்குவேஜில் எழுத போகிறீங்க, இங்கிலீஷ் வேணுமா, இல்லை ரீஜனல் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் எடுக்கணும் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் கேட்டகரியை சேர்ந்தவங்களா, லாங்குவேஜ் பேப்பர் என்ன சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது டேட்டாஸ். இது எல்லாமே பழைய அப்ளிகேஷனில் இருந்த அதே ஃபார்மாலிட்டிஸ் தான், எந்த சேஞ்சும் கிடையாது. பர்சனாலிட்டி டெஸ்ட் எந்த லாங்குவேஜில் அட்டன் பண்ண போகிறீங்கன்னு ஒரு காலம் இருக்கும். ஆல் ஆர் பேசிக். தென் யூ ஹாவ் டு கிவ் யுவர் சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸ். அது முடிச்சதுக்கப்புறம் சர்வீஸ் ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் சிம்பிளாக செலக்ட் பண்ண வேண்டியதுதான். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் IAS, IPS, IRS, IT, கஸ்டம்ஸு, போஸ்டல் சர்வீஸ், டிஃபென்ஸ் சர்வீஸ், இதில் உங்களோட ஆர்டர் எந்த ஆர்டரில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இங்கே என்டர் பண்ணுங்கள். இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் யுவர் மெயின்ஸ் அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சிங்க. இந்த இப்படி தான் ஓப்பன் ஆகும். யுவர் சிவில் சர்வீசஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் ஹவ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. மெயின்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஓகே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பி இப்போ வர்றது எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு மறுபடியும் ஒரு காலம் ஓப்பன் ஆகும். ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு அதுக்கு தனியாக நீங்கள் அதே மாதிரி பழைய டேட்டாஸ் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணணும். IFOSக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்ட், ஏன்னா சிவில் சர்வீஸ்க்கும் IFOSக்கும் வேறு வேறு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுங்கிறத ஃபில் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் நெக்ஸ்ட் ரிவ்யூ. திரும்பியும் நீங்கள் சில பேசிக் டேட்டாஸ் ஃபில் பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா OBC அனெக்ஷர். இப்போது மெயின்ஸ் IFOSக்கும் முடிச்சாச்சு, தென் சிவில் சர்வீசஸ்க்கும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு OBC அனெக்ஷர் ஃபார்மே ஓப்பன் ஆகுது. முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு OBC டேட்டாஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், அனெக்ஷர் ஃபார்ம் பின்னாடி இருக்கும் அப்படின்னு. இப்போ இதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஆஃப் ஃபாதர், மதர், இந்த டேட்டாலாம் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கம்பல்சரியாக ஃபில் பண்ணும். ஃபாதர் மதரோட டேட் ஆஃப் பர்த், தென் அவங்க 2 பேரோட பேன் கார்டு நம்பர், ப்ரொஃபஷன் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுங்கள் என்ன ப்ரொஃபஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகே, ஸோ எந்த ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குறாங்க, எந்த கேட்டகரி, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் ஃபாதர் மதர்கிட்ட ப்ராப்பராக கேட்டு கரெக்டான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இல்லாட்டி அது பின்னாடி தேவையில்லாத சிக்கல் நமக்கு தான் வரும். ஸோ அது போக அப்பா அம்மா என்ன போஸ்ட், குரூப் A இந்த மாதிரி இதில் எதுவும் இருக்காங்களா அப்படிங்கிற பார்த்து அதை பேஸ் பண்ணி SR நோ கொடுங்க. ஃபாதர் ஆர் மதர் UN இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குறாங்களா, உயிரோடு இருக்காங்களா இல்லையா, பெர்மனன்ட் ஏதாவது இப்போ இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தது தான், புதுசாக எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். தென் என்ன பே ஸ்கேலில் இருக்காங்க, இப்போ என்ன போஸ்ட்டில் இருக்காங்க, ஏதாவது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருக்காங்களா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ். ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்காங்க அப்படின்னா அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் SR நோ செலக்ட் பண்ணி நீங்கள் என்டர் பண்ண வேண்டியதுதான். நார்மலாக கேட்குற டீட்டெயில்ஸ் தான். இப்போ அப்பாவுக்கு கேட்ட மாதிரி அதே மாதிரி மதருக்கும், அம்மா என்ன சர்வீஸில் இருக்காங்க, எம்ப்ளாயர் என்ன, ஃபாதருக்கு ஃபில் பண்ண அதே டேட்டா அப்படியே மதருக்கும் ரிப்பீட் ஆகும். ஸோ 2 பேருக்கும் யாருக்கு அப்ளிகபிளோ இந்த டேட்டாவை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டாஸ் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபாதர் மதருக்கு ஃபில் பண்ணி முடித்த உடனே ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ்,
அக்ரிகல்ச்சரல் லேண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கேட்கும். ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சரல் லேண்ட் எவ்வளோ இருக்குது இதிலே கொடுத்துருப்பாங்க. ஏரியா ஆஃப் இரிகேட்டட் லேண்ட் ஓன் பை ஃபாதர், மதர் அண்ட் சில்ட்ரன் புட் டுகெதர். ஓகேங்களா? தனித்தனியாலாம் இல்லை, மொத்தமாக ஆஸ் அ ஃபேமிலி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் கேட்பாங்க. இப்போ இன்கேஸ் தமிழ்நாடு அப்படின்னா இப்போது உங்கள் பட்டாலே அது இரிகேட்டடா நான் இரிகேட்டட் லேண்டா அப்படிங்கிற டேட்டாலாம் இருக்கும். சீலிங் லிமிட் உள்ளே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் டேட்டா என்ன கரெக்டான டேட்டாவோ அதை மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். தப்பான டேட்டா என்ட்ரு பண்ணாதீங்க, அது பின்னாடி உங்கள் கரியருக்கு பெரிய ரிஸ்க்காக வந்துடும். தென் ஆனுவல் இன்கம் டீடைல்ஸ் பேஸ்ட் ஆன் இன்கம் சர்டிஃபிகேட் அதில் என்ன கொடுத்துருக்கோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிவிடுங்க, சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். ஃபாதருக்கு மாதிரி மதருக்கும் ஆனுவல் இன்கம் அதே டீடைல்ஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. ஐடிஆர் ஸ்டேட்மெண்ட் இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இல்லாமல் பொசஸ் பண்ணக்கூடிய வெல்த், ஓகேவா? அப்பா அம்மா வச்சுருக்கிற வெல்த் வேறு ஏதாவது இருக்கா, மீன்ஸ் வேறு ஏதாவது அடிஷ்னல் இன்கம் வர மாதிரி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் லேண்டு இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணணும், அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ அது போக அதை சப்போர்ட் பண்ணுற டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் என்ன இருக்கோ அதையும் கீழே அப்லோட் பண்ணணும். அவ்வளோதான் பேசிக். ஸோ இதுக்கப்புறம் இதுவும் ஓபிசியில் தான், எந்த ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, ரெசிடென்ட் எங்கே, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிக்ளரேஷன் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அண்ட் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அந்த ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. இது எல்லாம் இப்போ இந்த ஓபிசி அனெக்சர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஓப்பன் ஆகிறது தான் உங்களோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான ஓப்பனிங் அப்ளிகேஷன். பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ஆஃப் பிளேஸ் ஆஃப் பர்த்து, ஸ்கூல் எஜுகேஷன், இப்படி ரொம்ப பேசிக்கான டேட்டா தான் கேட்கும். இந்த இடத்துல கேட்குறது வந்து இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கொஷினர் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் மீடியம் ஆஃப் ஸ்கூல், காலேஜில் அகாடமிக் டிசிப்ளின், கிராஜுவேஷன், இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் ட்ராப் டவுனாக தான் இருக்கும். செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தேவையோ எஜுகேஷனில் அதை அப்படியே என்டர் பண்ணிக்கலாம். பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் அட்டம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். நம்பர் கேட்டுச்சு அப்படின்னா நம்பர் தெரிஞ்சால் எழுதலாம், நம்பர் தெரியலன்னா 6 ஜீரோஸ் யூஸ் பண்ணுங்கள் நம்பருக்கு பதிலாக, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பேரண்ட் கார்டியனோட இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே ஆல்ரெடி கொடுத்தது தான் இருக்கும். அந்த ட்ராப் டவுன்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்பர் ஆஃப் அட்டம்ப்ஸ் கொடுத்த டேட்டாஸ்லேருந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஃபில் பண்ண டேட்டாஸ் லிஸ்ட் ஆகும். எல்லாத்தையும் ஃபில் பண்ணிங்கன்னா யூ கேன் ஒன்ஸ் அகெயின் கம் டு நெக்ஸ்ட் இன்டர்வியூ. கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக கேட்குறது தான் உங்களுடைய சென்ட்ரல் அலோகேஷன். ப்ரிலிம்ஸ் எந்த சென்டரில் எழுதணும் சூஸ் பண்ணிக்கோங்க. யூ வில் ஹாவ் அ லிஸ்ட். எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த காலம் இதையும் ப்ராப்பராக மறந்துடாமல் ஃபில் பண்ணுங்கள். டூ யூ வாண்ட் டு மேக் available your personal information for accessing job opportunities in terms of DOPTOM அந்த ஆர்டர் படி. அதாவது ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, யூபிஎஸ்சி இன்டர்வியூ போய் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாதவங்களுக்கு மற்ற பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸில் ஜாபுக்கு அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கிறதுக்கு சூஸ் பண்ணுறது. இதை கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க அதில். ஸோ அதை முடிச்சிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் 99% அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் இந்த டிக்ளரேஷன் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கோ டு த பேமெண்ட் போர்ட்டல். எஸ்சி எஸ்டிக்கு அது வராது. ஓபிசி ஜென்ரலுக்கு இந்த பேமெண்ட் 100 rupees பேமெண்ட் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா எஸ் சக்ஸஸ்ஃபுல்லி யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் யூபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஃபார் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாத்துக்கும். உங்கள் காமன் அப்ளிகேஷன் ஃபார்மும் முடிஞ்சிருச்சு. அது கூட சேர்த்து இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணது QRN இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்பிளே வரும். வந்ததுக்கப்புறம் இந்த ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் அகெயின் வெப்சைட்குள்ளே இந்த இடத்துக்கு போகும். இங்கே வியூ அப்ளிகேஷன், இதுக்கு முன்னாடி அப்ளைன்னு இருந்த இடத்துல வியூ அப்ளிகேஷன் அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கும். இதில் போய் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை வியூ பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் சில ப்ரொசீஜர்ஸை ஒரே ஒரு தடவை தான் உங்கள் லைஃப் டைமில் சேஞ்ச் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும். மற்ற சில ப்ரொவிஷன்ஸை நிறையா வாட்டி எடிட் பண்ணிக்கலாம். அதனால் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மற்றபடி எஸ் வி ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர். ரொம்ப சிம்பிள் தான், பட் இட் வில் கன்சியூம் லாட் ஆஃப் டைம். ஸோ வி ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் த அப்ளிகேஷன் ஃபார் யூபிஎஸ்சி. ஸோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். மேக் ஷுர் யூ ஃபில் ஆல் த டேட்டாஸ் ப்ராப்பர்லி. ரொம்ப கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள், டைம் எடுத்துக்கோங்க, பதட்டப்படாமல் எல்லாமே ஒரு தடவை வெரிஃபை பண்ணி ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள். Wish you all success, all the best. Thank you.
தேங்க்யூ.